வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் புதிதாக பரவும் JN1 வகை கொரோனாவால் 63 பேர் பாதிப்பு. தமிழ்நாட்டில் 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். தமிழக அரசு மீது மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தவே ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கவில்லை. துரை வைகோ குற்றச்சாட்டு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும். வெள்ள மீட்பு பணியில் அரசியல் செய்ய வேண்டாம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. நெல்லையில் பெய்த கனமழைக்கு இதுவரை 16 பேர் உயிரிழப்பு. 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். கச்சா எண்ணெய் கலப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையை உயர்த்த வேண்டும். தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இந்தியாவில் புதிதாக பரவும் JN1 வகை கொரோனாவால் 63 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வாய்ஸ். கொரோனாவின் புதிய வகையான JN1 தொற்று பல்வேறு நாடுகளில் பரவி வருகிறது. இந்தியாவில் கேரளத்தை சேர்ந்த பெண்ணுக்கு இத்தொற்று அண்மையில் உறுதி செய்யப்பட்டது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 63 பேருக்கு JN1 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் கோவாவில் 34 பேருக்கும், மகாராஷ்டிரா மாநிலத்தில் 9 பேருக்கும், கர்நாடகாவில் 8 பேருக்கும், கேரளாவில் 6 பேருக்கும், தமிழகத்தில் 4 பேருக்கும் JN1 கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து உரிய பொது சுகாதார நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு அறிவுறுத்தியது. இதனிடையே ஓமைக்ரான் கொரோனா மாறுபாடுகளை எதிர்கொள்வதற்காக தடுப்பூசியை கொண்டு வருவதற்கான பணிகளை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தொடங்க உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்கு எதிரான மற்றும் புதிய வகை JN1 கொரோனா வகைக்கு எதிரான தடுப்பூசியின் கூடுதல் 4வது பூஸ்டர் டோஸ் தேவையில்லை என்றும், பூஸ்டர் டோஸ் பரிந்துரைக்க எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறும், கூட்டம் அதிகமான இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணியுமாறும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிய நேரத்தில் தேவையான நிவாரணத் தொகையை வழங்காமல் இருந்தால் மக்களுக்கு தமிழக அரசு மீது அதிருப்தி ஏற்படும் என்ற எண்ணத்தில்தான் ஒன்றிய அரசு நிவாரண நிதியை வழங்காமல் தாமதிப்பதாக துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மதிமுக சார்பில் அக்கட்சி மாவட்ட செயலாளர் நிஜாம் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, தமிழக மக்கள் திராவிடத்தின் பின்னால் இருப்பதை மனதில் வைத்து ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் மக்கள் பாதிப்பை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என தெரிவித்த அவர், தயாநிதி மாறன் பேசிய பேச்சில் எந்த தவறும் இல்லை என கூறினார். இது நான் சொல்றேங்க, இந்த நேரத்தில் இந்த புயல் வெள்ள சமயத்துல அவன் வடநாட்டுக்காரன் பாஜக சேர விட்டுருங்க. தமிழ்நாட்டு பாஜக என்னங்க வேலை இந்த நேரத்தில்? தயாநிதி மாறன் சொல்றது 100க்கு 100 உண்மைன்னு சொல்ல நான் ஆதரிக்கிறேன். அவர் இங்க வந்து பார்த்தார்ல, ஒன்றிய அமைச்சர் யாராவது வரைக்கும் வந்திருக்காங்களான்னு கேட்கிறேன். நானு இவ்வளவு நாளைக்கு வராங்க, இதுவரைக்கும் வந்தாங்களான்னு கேட்கிறேன். நானு அது நம்ம சகோதரர் உதயநிதி அவர் கேட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா வராங்க. இப்போ இதனிடையே திருச்சி மாவட்ட மதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, ஒன்றிய அரசு கூடுதல் நிதி ஒதுக்காமல் இருந்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழக அரசின் மீது கோபம் அடைந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் இதுபோன்று செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பார்த்து கூடுதல் நீங்க பேரிடரா அறிவிங்கன்னா, நேஷனல் டிசாஸ்டர் நீங்க அறிவிங்க, இதை வச்சு எங்களுக்கு கூடுதல் நிதி நீங்க கொடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேஷனல் டிசாஸ்டர் நாங்க அறிவிக்க இதுவரைக்கும் நாங்க பண்ணதே கிடையாது, சுனாமிக்கே நாங்க பண்ணல, இப்ப நாங்க எதுக்கு பண்ணணும்? சரி, நீங்க அறிவிக்க வேண்டாங்க, டெக்னிக்கலி அதை பாசிபிளா விட்டுருங்க நீங்க, பட் இவ்வளவு நிதி நாங்க கொடுப்போம்னு சொல்லுங்க. நீங்க அது இல்லாம மொத்தத்தை நாங்க கொடுத்துறோம்னு சொன்னா என்ன கதையா இருக்குது? இதுதான் என்னன்னா, இப்ப அந்த மக்களுடைய கோபங்கள், உதாரண தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுடைய கோபங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கு மேல வரணும்னு நினைச்சு வேணும்னே பாஜக செய்யறாங்களா? சந்தேகம் வருது எனக்கு. முன்னதாக திருச்சி மாவட்ட மதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கேக் வெட்டி அனைவரும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். வெள்ள மீட்பு பணியில் அரசியல் செய்ய வேண்டாம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
நெல்லையில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்த 11 பேரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் நிவாரணத் தொகையை இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். மேலும் கால்நடைகளை இழந்தவர்களுக்கும் முழுமையாக சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கும் தலா 10,000 நிவாரணத் தொகையை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வெள்ள மீட்பு பணியில் அரசியல் செய்ய வேண்டாம் என கூறினார். தென் மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய உள்ள ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் உரிய நிதி கொடுப்பார் என நம்புவதாக தெரிவித்தார். அதுதான் செஞ்சிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம ஒன்றிய அரசையும் கேட்டிருக்கோம். நம்ம முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அனைத்து நிவாரண பணிகளையும் செஞ்சுட்டு அறிவிச்சு தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக அனைத்து அமைச்சர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் கருத்தர்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம். இது தேவையில்லாம அரசியல் பேச வேணாம். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் அரசின் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அரசு அதிகாரிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் வெள்ள பாதிப்பு குறித்த கணக்கெடுப்பு பணிகள் முழுவதுமாக நிறைவேற்றதும் பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் வரும் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 17, 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்தன. வெள்ள பாதிப்புகளை சீரமைக்கும் பணி, நிவாரண பணிகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அமைச்சர்கள், கண்காணிப்பு அலுவலர்கள், அரசு உயர் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் குறித்த விவரங்களை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் இதுவரை 16 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் 1064 பேர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் 67 மாடுகள், 504 ஆடுகள், 135 கன்றுகள், 28,382 கோழிகள் உயிரிழந்துள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லையில் மழை வெள்ள பாதிப்பு நிவாரணமாக 2.87 கோடி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 58.14 லட்சம் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அதே பகுதிகளில் நிலவுவதால் தமிழ்நாட்டில் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பணியை மட்டும் பார்த்தால் போதும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மழை வெள்ள பாதிப்பை மாநில அரசு மிக மோசமாக கையாண்டுள்ளதாகவும், மழை வெள்ளத்தை கையாள்வதில் மாநில அரசு தோல்வி அடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சேகர் பாபு, தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பணியை மட்டும் பார்த்தால் போதும் என்றும், பாஜகவின் செய்தி தொடர்பாளராக செயல்பட வேண்டாம் எனவும் தெரிவித்தார். சென்னை எண்ணூர் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கான நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்துள்ளார். சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவன வளாகத்தில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த கச்சா எண்ணெய் வெள்ளநீர் கழிவுகளுடன் கலந்து எண்ணூர் முகத்வாரம் பகுதி வழியாக கடலில் கலந்தது. இதனால் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் மீனவர்கள் தொழில் செய்யக்கூடிய பகுதிகள் அனைத்தும் எண்ணெய் படலமாக மாறி அப்பகுதியில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் எண்ணூரில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட சுமார் 6,700 பேருக்கு தலா 7,500 ரூபாய் நிவாரணமாகவும், மீனவ கிராமங்களை சேர்ந்த சுமார் 2,300 மீனவ குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையாக தலா 12,500 ரூபாயும்,
படகுகளை சரி செய்ய படகு ஒன்றுக்கு 10,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மீனவர்களின் படகிற்கு நிவாரணமாக 50,000, கண்ணாடி இழை படகிற்கு 30,000 வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மீன்பிடி வலைக்கு 25,000, கட்டுமரத்திற்கு 20,000 நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மறைந்த ஒடிசா மாநில முன்னாள் ஆளுநர் MM ராஜேந்திரனுக்கு அரசு சார்பில் காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 1957ஆம் ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் தனது பணியை தொடங்கி ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஆட்சித் தலைவராகவும், ஒன்றிய அரசின் செயலாளராகவும், தமிழ்நாட்டின் தலைமை செயலாளராகவும் பணியாற்றிய MM ராஜேந்திரன் ஓய்வுக்கு பிறகும் ஒடிசா மாநில ஆளுநராக பணியாற்றினார். இந்நிலையில் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலமானார். அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். MM ராஜேந்திரன் மறைவு பேரிழப்பு என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழக அரசு சார்பில் காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என அறிவித்துள்ளார். முன்னதாக MM ராஜேந்திரன் உடலுக்கு மலர் மாலை வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார்பில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 99வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி டெல்லியில் உள்ள வாஜ்பாயின் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பதிவில், ஒப்பற்ற ஆளுமையும் பணியும் நாட்டில் உள்ள ஒவ்வொரு தலைமுறைக்கும் உத்வேகம் அளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி ஜனவரி 1ஆம் தேதி வரையிலான இலவச தரிசன டோக்கன்கள் நிறைவு பெற்றதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் முதல் வரும் ஜனவரி 1ஆம் தேதி வரை சொர்க்கவாசல் எனப்படும் வைகுண்ட வாசல் வழியாக பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக 4.25 லட்சம் டோக்கன்கள் வழங்க திட்டமிடப்பட்டது. இதையடுத்து திருப்பதியில் 9 இடங்களில் சிறப்பு கவுண்டர்களை அமைத்து கடந்த 21ஆம் தேதி நள்ளிரவு முதல் டோக்கன்கள் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் 9ஆம் தேதி வரையிலான அனைத்து டோக்கன்களும் இன்று அதிகாலை 4:30 மணி வரை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனால் கவுண்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டது. இனி இலவச டோக்கன்கள் வழங்கப்படாது எனவும், டோக்கன் உள்ள பக்தர்கள் மட்டுமே சுவாமி தரிசனத்திற்கு வர வேண்டும் எனவும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே வைகுண்ட ஏகாதேசியான நேற்று காலை முதல் இரவு வரை 63,519 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாகவும், நேற்று ஒரே நாளில் பக்தர்கள் 5.5 கோடி உண்டியலில் காணிக்கை செலுத்தியதாகவும் தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு ஆறுதல் மற்றும் நிதி உதவியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் அம்பேத்கர் நகர் 3வது தெருவை சேர்ந்த முருகன் என்பவர் கனமழையினால் சேதமடைந்த கிருஷ்ணராஜபுரம் 5வது தெருவில் உள்ள மின் கம்பத்தினை பழுது பார்த்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். சென்னை நெல்லை இடையே வியாழக்கிழமைகளில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் நாகர்கோவில் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 4ஆம் தேதி முதல் 25 வரை வியாழக்கிழமைகளில் சென்னையில் காலை 5:25க்கு கிளம்பும் வந்தே பாரத் ரயில் பிற்பகல் 2:10க்கு நாகர்கோவிலை அடையும் என்றும், நாகர்கோவிலில் பிற்பகல் 2:50க்கு புறப்படும் வந்தே பாரத் ரயில் இரவு 11:45க்கு சென்னை வந்தடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட மதிமுக தலைமை அலுவலகத்தில் மண்டல இளைஞர் அணி, மாணவர் அணிகளுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் கோவை மண்டல இளைஞர் அணி, மாணவர் அணி, பொறியாளர் அணிகளுக்கான மாவட்ட அமைப்பாளர், துணை அமைப்பாளர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதிமுக கழக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் புதியதாக விண்ணப்பங்களை வழங்கிய நிர்வாகிகளை மதிமுக கழக பொருளாளர் மு. செந்திலதிபன் நேர்காணல் செய்தார். இதில் 25 வயதிற்குள் உள்ள இளைஞர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
இந்நிகழ்வில் மதிமுக மாநில இளைஞர் அணி செயலாளர் ஆசை தம்பி, மாநில மாணவர் அணி செயலாளர் பால சசிகுமார், மாவட்ட செயலாளர்கள் கணபதி, செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நேர்காணலை மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் ரா ரத்தினசாமி, மாநில மாணவர் அணி துணை செயலாளர் இள கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் ஒருங்கிணைத்து நடத்தினர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தந்தை பெரியார் அவர்களின் 50ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மதிமுக சார்பில் தந்தை பெரியார் அவர்களின் 50ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மதிமுக சார்பில் தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர் பசும்பொன் மனோகரன், மாநில சட்ட திட்ட திருத்த குழு உறுப்பினர் சிற்பி சேது தியாகராஜன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மாயாண்டி மற்றும் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் கே முருகானந்தம், நகரவை தலைவர் லிட்டில் ஆனந்த் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் புளிச்சக்காடி கிராம குளத்தில் 24 மணி நேரம் 15 நிமிடம் மிதந்து பால புகழேந்தி என்ற இளைஞர் உலக சாதனை படைத்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். மேலும் சாதனையாளரை உற்சாகப்படுத்தும் வகையில் ஊர் மக்கள் மற்றும் நண்பர்கள் மாலை அணிவித்தும் கேக் வெட்டியும் கொண்டாடினர். மயிலாடுதுறை அருகே ஊர் பொது சொத்தை ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் மோசடியாக கிரைய பத்திரம் தயார் செய்து விற்பனை செய்ய முயற்சிப்பதை கண்டித்து கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த ஒரு 5-6 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம். எங்க தலையாரி மானிய நிலம் எங்க முன்னோர்கள் எங்க ஊருக்காக வழங்கின சொத்தை எங்க ஊரை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கம் அவர்களும் அவங்களோட தம்பி கருணாநிதி அவர்களும் சேர்ந்து அவங்களோட உடன் பிறந்த தம்பி ஆடிட்டர் ராஜேந்திரனுக்கு 3,60,700 ரூபாய்க்கு வித்து இந்த கோயிலை கட்டினதா போலியா நீதிமன்றத்தை ஏமாத்தி பத்திரப்பதிவு செய்துள்ளனர். ஆனா அந்த நிலத்தோட மதிப்பு 10 கோடிக்கு மேல போறோம். ஆனா அந்த ஊர் கோயில் கட்டினது நீங்களே பாருங்க, கிராமத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்து தான் நாங்க வரி பணத்துல தான் கட்டினோம். ஆனா பொய்யான ஆவணத்தை ரெடி பண்ணிட்டாங்க. சென்னையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்துட்டோம், தமிழக முதல்வர்கிட்ட மனு கொடுத்துட்டோம், அது மாதிரி மண்டல ஐஜி எல்லார்ட்டையும் கொடுத்துட்டோம். எல்லாரும் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோடனே வாங்கன்னு சேர போடுவாங்க, நாங்க பாட்டுக்கு பேசுவோம், 2ஆம் கட்ட விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிடவே மாட்டாங்க. அப்புறம் 2ஆம் கட்ட விசாரணை எப்ப பண்ணுங்கன்னு சொன்னா திரும்ப அந்த ஆடிட்டர் ராஜேந்திரன் என்ன பண்ணுவாரு, அவரோட அரசியல் பணம் பண பலத்தை வச்சுட்டு எல்லா அதிகாரிட்டையும் பணத்தை வாரி இறைச்சிடுறாரு. ஏழைப்பாழ மக்கள் கேட்க எங்களுக்கு நாதி இல்ல, கண்ணில் தண்ணீர் வருதுங்க. ஏழைப்பாழ மக்கள் எங்களை யாருங்க கேப்பா? எல்லா அதிகாரி போனாலும் ஒரு நாயை பாக்குற மாதிரி, நரிய பாக்குற மாதிரி, எலிய பாக்குற மாதிரி பாக்குறாங்க. வந்துட்டானோ அந்த பையில ஒரு பைய தூக்கிட்டு செராக்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள திருவலத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு மாவட்ட அளவிலான கபடி போட்டிகள் நடைபெற்றது. மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் கபடி கழக தலைவர் பூஞ்சோலை சீனிவாசன் தலைமையில் இப்போட்டியில் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் அணியினர் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்ற அணியினருக்கு ரொக்க பரிசும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட சங்கரலிங்கபுரம் பகுதியில் வசித்து வரும் கண் பார்வை இழந்த மாற்றுத்திறனாளி மாரிமுத்து அடைக்கம்மை தம்பதியினர் இருவரும் ஊதுபத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி உள்ளிட்டவைகளை விற்பனை செய்து வந்தனர். இந்த நிலையில் தொடர் மழை இந்த மாற்றுத்திறனாளி தம்பதியின் வாழ்வினை அடியோடு புரட்டி போட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வீட்டையும் இழந்து பரிதவித்து வருவதாகவும் தங்களுக்கு அரசு உரிய உதவி செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ரீசெண்டா பெஞ்ச மழையில முன்பகுதி பூரா டமடமான இடிஞ்சது. அந்த சூழ்நிலையில நாங்கள் என்னன்னு கேட்டால் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ல போய் தெரியும். ரெண்டாவது எங்களுக்கு கழிப்பற வசதிகளும் இதில் சரியான முறையில் இல்லை, இடிஞ்சு போச்சு. இந்த மழையில தான் இடிஞ்சு போச்சு. அதனால் அரசாங்கம் இதில் தலையிட்டு எங்களுக்கு இந்த நன்மையை செஞ்சு தந்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய பொருளாதாரம் நாங்கள் ஊதுபத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி வியாபாரம் பார்த்து தான் பிழைக்கிறோம். ஆனால் மழை பெஞ்சு இப்போ எல்லா மக்களும் வெள்ளத்தில் கஷ்டப்படுறதுனால எங்களுக்கு அந்த தொழில் நலிவடைஞ்சு போச்சு. ஆனால் இப்போ பொதுமக்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். பொதுமக்களே கஷ்டப்படும் போது எங்களுடைய நிலைமை அதை விட பரிதாபமாக தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் மத்தியிலையும் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு அவங்க சீராகுதுன்னு தெரியல, எவ்வளோ காலம் கழிச்சு இன்னும் வியாபாரம் எங்களால் பண்ண முடியுதுன்னு தெரியல. அதனால் இதற்கு வேண்டி எங்களுக்கு உரிய உதவிகளை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
கோவை தெற்கு மாவட்ட வீடு நிலம் வீட்டு மனைகள் விற்பனை நல ஆலோசகர் சங்கத்தின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி பொள்ளாச்சி கோட்டூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் நலிவடைந்து வரும் ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ள இடர்பாடுகளை களைய தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இக்கூட்டத்தில் வலியுறுத்தினர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் குளோபல் அலுமினி மீட் 2023 என்ற தலைப்பில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முன்னாள் மாணவர்களிடையே அர்த்தமுள்ள நெட்வொர்க்கிங் மற்றும் கூட்டு ஆதரவை ஊக்குவிக்கும் வகையில் குமரகுரு வணிக டைரக்டரி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் 8 பேருக்கு சிறந்த முன்னாள் மாணவர்கள் என்ற விருது வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் இணை தாளாளர் சங்கர் வானவராயர் அனைவருக்கும் விருதுகளை வழங்கி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள காரிக்கோட்டையில் உலக சிலம்பம் விளையாட்டு சங்கம், முத்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி, செங்காந்தன் சிலம்பம் கலைக்கூடம் இணைந்து நடத்திய மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றது. இதில் மாணவிகள் வாள், கேடயம், சிலம்பம், மான் கொம்பு, சர்க்கரை பந்தல், வேல் உள்ளிட்ட உபகரணங்களை கொண்டு அவர்கள் நிகழ்த்திய மாதிரி நிகழ்ச்சி அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்தது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளித்து பாராட்டி பேசினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி உட்கோட்ட பகுதியான கண்ணமங்கலம், சந்தவாசல், களம்பூர் ஆகிய பகுதிகளில் சமீப காலமாக வீடுகளில் தொடர் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வந்த நிலையில் கண்ணமங்கலம் காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி தலைமையில் காவல்துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது சின்னத்துரை என்பவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை செய்த போது 5 இடங்களில் வீட்டின் பூட்டை உடைத்து திருடியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சின்னத்துரையிடம் இருந்து 25 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து ஆரணி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கோப்பு பாலம் குழுமணி பகுதியில் புதிய புறக்காவல் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார், ஜீயபுரம் உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் பாரதிதாசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஜீயபுரம் காவல் ஆய்வாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் சோமரசம்பேட்டை காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், காவலர்கள் கலந்து கொண்டனர். சென்னை வியாசர்பாடியில் உள்ள தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி பேராயர் மோகன்தாஸ் தலைமையில் பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. பிரார்த்தனையை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பேராயர் மோகன்தாஸ், தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த வருஷம் தமிழகத்திலே பயங்கரமான மழை தென் மாவட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த கிறிஸ்துமஸ் நாளில ஆனாலும் ஒரு தேவ சமாதானம் உங்க வாழ்க்கையில வரும்படி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு, இயேசு கிறிஸ்து பிறப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி நற்செய்தி வந்ததோ, நல்ல செய்தி வந்ததோ, நீங்க இழந்த வீடு, இழந்த சொத்துக்கள், இழந்த பொருள்கள் கர்த்தர் மீட்டு கொடுக்கும்படியாக இழந்து திருப்பி தரும்படி இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு மூலம் நாங்க பிரார்த்திக்கிறோம். ஒரு சமாதானம் உங்க வாழ்க்கையில் வரும்படி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். கரூர் வடக்கு பிரதட்சணம் சாலையில் உள்ள புனித தெரசம்மாள் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நள்ளிரவில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சர்ச் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தையின் தலைமையில் நடைபெற்ற இந்த திருப்பலியில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் அமைந்துள்ள சகாய மாதா ஆலயத்தில் இயேசுநாதரின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனைகள், பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் கோட்டாரில் உள்ள புனித சவேரியார் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு நள்ளிரவு கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றன. இதில் இயேசு கிறிஸ்து பிறப்பு தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சிகளில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு தனியார் பேக்கரியில் 18 அடி உயரத்தில்
பிரம்மாண்டமான சந்திராயன் 3 விண்கலம் போன்று மாதிரி கேக் வடிவமைத்து வைக்கப்பட்டது. பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த கேக்கை மயிலாடுதுறையில் உள்ள மக்கள் ஏராளமானோர் பார்வையிட்டு வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 5880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 40 ரூபாய் உயர்ந்து 47,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 80,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய காசாவில் உள்ள மகாசி அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 70க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய காசாவில் உள்ள மகாசி அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 70க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் என்றும் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட 70க்கும் மேற்பட்டோரில் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் அடங்குவார்கள் என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலின் காரணமாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே காசாவில் உள்ள ஹமாஸ் சுரங்கத்தில் இருந்து 5 பிணை கைதிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்ட 5 பேரின் உடல்களை இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு படையினர் கொண்டு சென்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 166 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் புதிதாக பரவும் JN1 வகை கொரோனாவால் 63 பேர் பாதிப்பு. தமிழ்நாட்டில் 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். தமிழக அரசு மீது மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தவே ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கவில்லை. துரை வைகோ குற்றச்சாட்டு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும். வெள்ள மீட்பு பணியில் அரசியல் செய்ய வேண்டாம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. நெல்லையில் பெய்த கனமழைக்கு இதுவரை 16 பேர் உயிரிழப்பு. 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். கச்சா எண்ணெய் கலப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையை உயர்த்த வேண்டும். தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.